வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போறது சாதாரண ராசிபலன் இல்ல. இது மேஷம் ராசிக்காரங்களுக்கான 2026 முழு வருட வாழ்க்கை வழிகாட்டல். நான் இங்க சொல்லப் போற ஒவ்வொரு விஷயமும் கற்பனை இல்ல. 2026 நடக்குற குறுபெயர்ச்சி, ராகு கேது மாற்றம், சனி தாக்கம் இதையெல்லாம் அடிப்படையா எடுத்துக்கிட்டுதான் பேசுறேன். அதனால் மெதுவா கேளுங்க. இது ஒரு வருடத்துக்கான மேப் மாதிரி. மேஷம் ராசி என்றாலே வேகம். யோசிக்கிறதுக்கு முன்னாடி செய்ற ராசி. ஆனா 2026 உங்களுக்கு சொல்ல வருட முதல் மெசேஜ் என்னன்னா, இந்த வருடம் வேகம் மட்டும் போதாது, கண்ட்ரோல் தேவை டோட். காரணம் என்னன்னா, 2026 முழுக்க உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண போற கிரகம் சனி. சனி மேஷம் ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி நடக்க மாட்டார். டீச்சர் மாதிரி நடப்பார். ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஷார்ட்கட், லேசி அப்ரோச், ஈகோ டிசிஷன் இதெல்லாம் 2026 உடனே தண்டனை தரும். அதே நேரம் டிசிப்ளின், ஆனஸ்டி, பேஷன்ஸ் இதுக்கு ஆனா பெர்மனன்ட் ரிவார்ட் தரும். 2026 ஆரம்பிக்கும்போதே உங்க மனசு ஆயிருக்கும், இந்த வருடம் என் வாழ்க்கை செட்டில் ஆகணும் ன்னு ஃபீல் வரும். ஜாப், மணி, ஃபேமிலி, ஃபியூச்சருக்கு எல்லாமே ஒரே நேரத்துலல்ல ஓடும். இது ராகு எஃபெக்ட். ராகுயை அதிகப்படுத்தும். இன்னும் வேண்டும், இன்னும் அச்சீவ் பண்ணணும் ன்னு புஷ் பண்ணும். இந்த கண்ட்ரோல் பண்ணலன்னா பிரஷர் ஆகும். கண்ட்ரோல் பண்ணினா ப்ரோக்ரெஸ் ஆகும். இந்த வருடம் முழுக்க சனி உங்களுக்கு ஒரே லெசன் தான் சொல்லும். கன்சிஸ்டன்சி. தினமும் சேம் எஃபர்ட். டெய்லி ரூட்டீன். ஆங்கர் கண்ட்ரோல். ஈகோ கண்ட்ரோல். எஸ்பெஷலி ஒர்க் லா wherever you are. 2026 எஸ்கேப் மைண்ட் செட் ஒர்க் ஆகாது. இந்த ஜாப் பிடிக்கல, இந்த பிளேஸ் சரியில்ல ன்னு ஓட முயற்சி பண்ணினா சனி ஸ்டாப் பண்ணுவார். டிலே, ஆப்ஸ்டிக்கிள், கன்ஃபியூஷன் வரும். அதேல ஸ்டே பண்ணி ஸ்கில் பில்ட் பண்ணினா எண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும். கரியர் வைஸ் 2026 ப்ரமோஷன் இயர் இல்லன்னு நினைச்சுக்கோங்க. இது அத்தாரிட்டி பில்டிங் இயர். பாஸ் உங்க மேல அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி போடுவாங்க. அப்ரிஷியேஷன் வெளியில் வராம இருக்கலாம், ஆனா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிசினஸ் பண்ணுற மேஷம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஸ்லோ growth. குவிக் ப்ராஃபிட் அவாய்ட் பண்ணுங்க. ரிட்டன் கிளாரிட்டி முக்கியம். ஆர்டலை நம்பாதீங்க, இது ராகு இல்யூஷன் பீரியட். லீகல் கிளாரிட்டி இல்லாத எந்தமும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ குரு பெயர்ச்சி பற்றி பேசலாம். 2026 குருதான் உங்களுக்கு ரிலீஃப் பிளானெட். இருக்கிற நேரத்துல கரெக்ட் கைடன்ஸ் தருவார். 2026 இரண்டு ஆப்பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல கிளாரிட்டி குறைவா இருக்கும். செகண்ட்ல இதுதான் சரி ன்னு ஃபீல் வரும். ஜாப் சேஞ்ச், எஜுகேஷன், ட்ரெய்னிங், ஸ்கில் அப்கிரேட் இதெல்லாம் செகண்ட்ல பெனிஃபிட் தரும். குரு சக்சஸ் தரமாட்டார். ரைட் டிரெக்ஷன் கன்ஃபர்ம் பண்ணுவார். ராங்ல இருந்து திருப்புவார். அதுவே பிக்கெஸ்ட் பிளெஸிங். மணி விஷயத்துல 2026 பேலன்ஸ்ட் இயர். மணி வரும், எக்ஸ்பென்ஸ் கூட வரும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியூச்சர் பிளானிங் இதெல்லாம் ஆயிருக்கும். ஸ்பெக்குலேஷன், லாட்டரி, ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க. குரு லாங் டேர்ம் க்கு சப்போர்ட் தருவார். சாட்டர்ன் ஈஸி பிளாக் பண்ணுவார். அதனால் சேவ் பண்ணினாலும் இருக்கு ன்னு ஃபீல் வரும். எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிலீஃப் இருக்கும். ஃபேமிலி 2026 ரெஸ்பான்சிபிலிட்டி இயர். பேரண்ட்ஸ் ஹெல்த், ஃபேமிலி டிசிஷன், ப்ராப்பர்ட்டி மேட்டர் இதெல்லாம் ஃபோக்கஸ் தேவை. சம்டைம்ஸ் பர்டன் மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு யாரு சப்போர்ட் ன்னு மனசு கேக்கும். ஆனா ட்ரூத் என்னன்னா, நீங்க பில்லர் இருப்பீங்க. ஈகோக்கு வைக்கணும். பேசினா சால்வ் ஆகும். சஃபர் பண்ணாதீங்க. லவ் 2026 கார்மிக் இயர். ரகு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். கேது அட்டாச்மெண்ட் கட் பண்ணும். ஃபேக் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ரியல் ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் ஆகும். மேரிட்க்கு ஈகோ ஃபைட் அவாய்ட் பண்ணணும். இருக்கிற மேஷம் ராசிக்காரங்களுக்கு கேஜுவல் லவ் சான்ஸ் குறைவு. சீரியஸ், டெஸ்டினி பேஸ்ட் கனெக்ஷன் சான்ஸ். ரஷ் வேண்டாம். டைம் எடுத்துக்கிட்டா கரெக்ட் பர்சன் ஸ்டே பண்ணுவாங்க. 2026 வார்னிங் இயர் இல்ல, ரிமைண்டர் இயர். ஹெட், பிபி, மசில் ஸ்ட்ரெயின்,
ஸ்லீப் இஷ்யூ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சிக்னல்ஸ் வரும். இக்னோர் பண்ணாதீங்க. ரூட்டீன் ஃபிக்ஸ் பண்ணினா ஹெல்த் ஸ்டெடி. ஆங்கர் கண்ட்ரோல் ஹஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். டியூஸ்டே எக்ஸசைஸ், ஏர்லி ஸ்லீப், ஸ்கிரீன் டைம் ரிடியூஸ், சிம்பிள் டிசிப்ளின் பிக் ப்ரொடெக்ஷன். 2026 கிரவுண்டிங் இயர். பிக் பூஜா, பிக் பரிகிராம் தேவையில்லை. சானி டிசிப்ளின் தான் மே பரிகிராம். டியூஸ்டே சிம்பிள் லேம்ப், ஹனுமான் और முருகன் ரிமெம்பரன்ஸ், 2 மினிட் சைலன்ஸ் இனஃப். ஈகோ ரிடியூஸ் ஆனா டெஸ்டினி ஓபன் ஆகும். மேஷம் ராசிக்காரங்களுக்கு என்னன்னா, இந்த வருடம் உங்களை பனிஷ் பண்ண வரல, ஷேப் பண்ண வருது. ஷார்ட்கட் எடுத்தா ஃபால், டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினா ரைஸ். எண்ட் ஆஃப் 2026 வரும்போது நீங்க திரும்பி பார்த்தா ஒரு கிளாரிட்டி வரும். இந்த வருடம் ஈஸி இல்ல, ஆனா நெசசரி. ஃபிளாஷி சக்சஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபவுண்டேஷன் ராக் சாலிட். 2027 முதல் 28 வரை growth இதை பேஸ் பண்ணிதான் வரும். மேஷம் ராசிக்காரங்களே, 2026 உங்க ஐ டெஸ்ட் பண்ணும், ஐ பிரேக் பண்ணும், ஐ டீச் பண்ணும். ஆனா இதை அக்செப்ட் பண்ணினா உங்க வாழ்க்கை நெக்ஸ்ட்க்கு மூவ் ஆகும். இருங்க. 2026 உங்களை உருவாக்கிக்கிட்டிருக்குது.